வணக்கம். சிவயோக சிலர் யோகா சென்டர், சென்னை மேடவாக்கம். பேக் பெயினால் வரக்கூடிய சயாட்டிகா ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சென்டரில் எப்படி பயிற்சிகள் கொடுத்து சரி செய்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க. அதிகமான முதுகு வலி உள்ளவர்களுக்கு போன வீடியோவில் இந்த முதுகு தண்டை எப்படி இந்த துணியை துவைச்சி நம்ம எப்படி பிழிஞ்சு அந்த தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி முறுக்கணும். அது எப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுலேயே சொல்லியிருப்போம் இன்னொரு அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி இருக்குது அப்படின்னு. இப்போ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா நீண்ட நெடுமூச்சு ஏற்றி விடுங்க 2 டைம். வெரி குட். இப்போது கொஸ்டினுக்கு வாங்க. உங்கள் கையை 2 ஷோல்டர் லெவலுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. எஸ். இப்போ நீங்கள் மூச்சை இழுத்து லெஃப்ட் சைடு உங்கள் பக்கவாட்டில் வளையணும். இந்த மாதிரி ஸ்லோவாக மூச்சு எழுதி விட்டுக்கிட்டே வாங்க. அந்த கை காதை ஒட்டி இருக்கணும். இப்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது இந்த கையை எல்போ உங்களால் பெண்ட் பண்ணி கீழே வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ். இந்த தம்பி அவரால் ஈஸியாக வைக்க முடியுது, வச்சுட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லாவே ரிலீஃப் ஆகிடும் பேக் பெயின். இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இடுப்பு பகுதியில் பக்கவாட்டில் இருக்கிற ஊளைச்சாதையெல்லாம் கூட கரைஞ்சிடும். கூன் முதுகு ஸ்ட்ரைட் ஆகும். அதிகமாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த பேக் பெயின், இந்த நெக் பெயின், உடல் பருமன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனி பொறியாளர்கள், ஐடியில் வேலை செய்கிற எம்ப்ளாய், அவங்களுக்கு தான் இப்போ அதிகமான இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். ஓகே தம்பி, ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் பொசிஷனுக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு மூச்சை நல்லா நீண்ட நெடு மூச்சு எடுத்து 2 தடவை விடுங்க. இப்போது இந்த ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம். இப்போ ரைட் சைடு அதே மாதிரி வளையணும். ஷோல்டர் லெவல் கையை வச்சுக்கிட்டு இன்ஹேல் சைடில் பக்கவாட்டில் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி மெதுவாக பெண்ட் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கம் எல்போ வளைஞ்சு நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அதாவது எளிமையாக செய்ய போகிறோம். ரொம்பவே முடியாத ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை, இந்த இடுப்பில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது, புரியல, இதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணுமா, இல்லை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியலன்னா டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், மறக்காமல் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன் வசதி இருக்குது, ஆஃப்லைன்லேயும் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். நார்மலாக வந்துருங்கப்பா தம்பி, ஆரம்ப நிலைக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் என்னன்றது தந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளெக்சிபிள் தான். சரிங்களா? நல்லா நீண்ட நெடு மூச்சு எடுத்து விட்டுட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இப்போது இந்த 2 ஸ்டெப்பு, முதல்ல ஒரு ஸ்டெப் பார்த்துருக்கோம், இந்த ஒரு ஸ்டெப் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. சிவயோகா மேடவாக்கம்.